ओम स्थापकाय सधर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय ராமகிருஷ்ணாய. தஞ்சாவூர் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமுக்தானந்த மகாராஜ் அவர்கள் பாதங்களை நமஸ்காரம் செய்து, நாற்றம்பள்ளியிலிருந்து உங்களை அழைத்து வந்திருக்கும் சாது பெருமக்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து, மகாராஜ் என்னிடம் நாம் எல்லோரும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அருள் வட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருந்தார். அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம மடத்திலே இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம், பார்க்கக்கூடிய கோணங்கள் மாறுபடலாம். ஒரே விஷயத்த வெவ்வேறு வித கோணத்தில் இப்போ நிறையா பேசுகிறாங்க இல்லையா, அந்த விதத்துலேயும் ஒரு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளுகிறோம். நானும் உங்களில் ஒருவன் தான் ஆசிரியர். ராமகிருஷ்ணனுடைய அருள் வட்டத்துக்குள்ளார தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி மகாராஜ் கொஞ்ச நாளைக்கு பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. பல்ராம் போஸ் தெரியாதவர்களுக்காக, பல்ராம் போஸ் வீடு தான் அவருடைய வரவேற்பறை. பின்னாடி சொல்லுவார், என்னுடைய வரவேற்பறை பல்ராம் போஸுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லுவார். பல்ராம் போஸ் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மீட்டிங், சில பேர்லாம் நம்ம விவேகானந்தருடைய முதல் சந்திப்பு பற்றி ரொம்ப பேர் பேசுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? விவேகானந்தருடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் ரொம்ப ஃபேமஸான விஷயம். அதுபோல் பல்ராம் போஸ் உடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் அமுதமொழிகளில் இருக்குது. அதில் ஒரு நல்ல கூட்டம், கேசவ சந்திர சென்னோட அந்த கூட்டம் எல்லாம் இருக்காங்க. இவர் அமைதியாக ஒரு முடுக்கில் உட்காந்துருக்காரு. மதிய நேரம் எல்லாம் எழுந்திரிச்சு போயிட்டாங்க, இவர் மட்டும்தான் உட்காந்துருக்காரு. ராமகிருஷ்ணர் இருக்கிறார். ஃபஸ்ட்டு இவர் யாருன்னு தன்னை இன்னும் அறிமுகப்படுத்திக்கவே இல்லை. அப்போ தான் அவர் பெரும்பாலும் பூரி ஜெகநாத்தில் தான் அவர் அதிகமாக இருப்பார். இப்போ கல்கத்தா வந்திருக்கிறாரு, சில பேர் சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு, இவரை பார்க்கணுன்னு வந்திருக்கிறாரு. சொற்பொழிவில் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. கிட்டே போய் ஜவா அப்படின்னு கூப்பிடுறாரு, கிட்டே உட்கார்றாரு. எதுவும் கேட்கணுமா என்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணும் கேளு அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணரே அவரை பற்றி புகழ்ந்து சொல்லுவார். தலைமுறையாக பக்தர்கள் வம்சம், அவங்க வீட்டில் சாப்பிடுவதுக்கு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் பகவான் ராமகிருஷ்ணத்தை கேட்குறாரு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. நிச்சயம் இருக்கிறாரு, நான் ரொம்ப காலமாக பூஜை செய்கிறேன், தபஸ் பண்ணுறேன், ஆனால் அவர்கிட்டேருந்து ஒரு பதில், ரெஸ்பான்ஸ் எனக்கு ஒன்றுமே இல்லை, கிடைக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு பல்ராம் போஸ். பகவான் ராமகிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, உன் பிள்ளைங்களை எவ்வளவு நெருக்கமாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு கடவுளை நெருக்கமாக நினச்சிருக்கியா, அது மாதிரி நினச்சி பூஜை பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி அவருக்கு மனசுக்குள்ளார ஒரு பெரிய ஆச்சரியத்தையும், இது மாதிரி ஒரு கோணம், இது மாதிரி ஒரு சிந்தனை அவர்கிட்ட இல்லவே இல்லை. இந்த கேள்வி அவர் எதிர்பார்க்கல. அவர் சொல்கிறாரு, எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தபாசம், அப்படி ஒரு நெருக்கம் எனக்கும் ஈசனுக்கும் கடவுளுக்குமா என் மனசில் அப்படி ஒரு இது இல்லை அப்படின்னு அங்கே அந்த இடத்துல உண்மையை பேசுகிறார் அவர். நம்ம ஜென்ரலாக யாரையாவது நம்ம இப்போ ஜென்ரலாக குழந்தைகள் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எழுப்பி கேட்டால், முதல்ல நமக்கும் குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் நமக்கு அதிகமாக இருக்கணும் இல்லையா? கேட்டால் ஒருத்தனுமே பதில் பேச மாட்டோம் ஆரம்பத்தில். முதல்ல அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரேப்போர்ட், அந்த இன்டராக்ஷனை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் ஆகிறோம். உனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட கடவுளுக்கு ஒன்றை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். கிரீஷ் சந்திர கோஷ் ராமகிருஷ்ணர்கிட்ட வருவதற்கு முன்பு அவர் படகுல அவர் அப்பாவோட போவார். படகு தத்தளிக்கும், கவிழ்ந்துடுமோன்னு பயம், எல்லோரும் ஒரு மாதிரி அச்சத்தில் இருப்பாங்க. கிரீஷுக்கும் பயம் வந்துடுச்சு. தன்னுடைய அப்பாவோட கையை நெருக்கி பிடிச்சுவார் பயத்தினால. அப்போ அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்புறம் அது நார்மல் ஆகிடும், தப்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்த அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏண்டா சந்தர்ப்பமான இடத்துல என்ன பிடிச்சிக்கிறேன்? அப்பா என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஆபத்துனா நான் மட்டும்தான் பிழைக்கிற வழியை பார்ப்பேன், உன்னை காப்பாற்றணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொதுவாக தண்ணியில் மூழ்கிறவனை காப்பாற்ற போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் காப்பாற்றணும் துணிச்சலாக போனால் முதல்ல அவங்கள ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டு தான் காப்பாற்றணும், இல்லாட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ளார போயிடுவாங்க. தவிச்சுக்கிட்டு இருக்கிற உயிர் என்ன பண்ணும், யார் வந்தாலும் அந்த ஒரு மூச்சுக்காக காப்பாற்ற வர்றவங்களே அமுக்கி விட்டு தான் மூச்சு இழுக்க தான் பார்க்கும்.
அந்த இடத்துல அவங்க அப்பா சொல்கிறாரு, உலகத்தில் முதல்ல ரொம்ப உலகத்தில் அவருக்கு ஒரு வெறுப்பு உண்டானது அந்த பொசிஷனில். சின்ன வயசு 12-14 வயசு, அப்பா தவறிடுறாரு, அம்மா இல்லை, தூரத்து உறவினர்கள் ஏதோ பார்த்து வளர்க்குறாங்க. காலரா படுக்கையாக இருக்கார். அநேகமாக இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு போயிடுவார் அப்படிங்கிற நிலைமை. வெள்ளை புடவை சிகப்பு கரை போட்ட ஒரு தேவதை அவருக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. அவங்க அதை வாங்கி சாப்பிட்றாரு. 2-3 நாளில் அவர் பழச்சிக்கிறார். இது எதுக்கு சொல்ல வர்ற அந்த இடத்துலனா, ராமகிருஷ்ணருடைய அருள் வட்டத்தில் இவர் ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சாரதாம்மா தான் கொடுக்குறாங்க. அது சாரதாம்மான்னு அவருக்கு அப்பையும் தெரியாது. பிற்காலத்துலேயும் சாரதாம்மாவை 16 வருஷம் கழித்து பார்க்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, பாவப்பட்ட கண் என்னுடைய கண்ணு, இந்த கண்ணுனால நான் சாரதாம்மாவை பார்க்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப காலம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் எதேர்ச்சியாக பார்க்குறாரு. அவருடைய மொட்டை மாடியிலேருந்து 2 வீடு தாண்டி தான் கல்கத்தாவில் அம்மாவுடைய வீடு இருந்தது. திடீர்னு பார்த்துடுறாரு. நான் சிறு வயசில் எனக்கு பிரசாதம் கொடுத்து சாக போகிறவனை காப்பாற்றினது நீங்கள் தானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், நான் தான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது நமக்கு அறிமுகம் ஆனால் தான் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் நம்ம அப்படிங்கிற சிந்தனை இந்த இடத்துலலாம் உடஞ்சி போகுது. அதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன். இன்னொரு சம்பவம் மடத்தில் நடந்தது. லிவிங் வித் ஹிமாலயன் மாங்க் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அதே மாதிரி லிவிங் வித் ராமகிருஷ்ணா மிஷனரி அப்படின்னு ஒரு புக்கு. பெரிய சீனியர் ஹைலி இன்டலெக்சுவல் சுவாமி ஒருத்தர். அமெரிக்காவில் அப்படி ஒரு புகழ் அவருக்கு, ரொம்ப ஃபேமஸானவர். அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வேலூர் மடத்தில் இருக்கிறார். அவர் வேலூர் மடத்தில் இருக்கிறப்ப அமெரிக்காவிலேருந்து 2-3 பப்ளிஷர் அவரை பார்க்க வர்றாங்க. ஆத்தென்டிகேட்டட் சுவாமி. அவர் பார்த்து கேட்குறாங்க, ராமகிருஷ்ணா மடம் இல்லாமல் நீங்கள் தனியாக இந்த புக்கெல்லாம் போட்டால் உங்களுக்கு நிறைய பணம், நிறைய புகழ், நிறைய வரும், நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எல்லாம் முன்னாடி மறுக்கிறாரு. ஆனால் அவங்க தொடர்ச்சியாக பேச பேச கொஞ்சம் அவங்களுக்கு ஈல்ட் ஆகிறாரு. கம்பீரானந்த மகாராஜ் தான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். கம்பீரானந்த மகாராஜ்கிட்ட போய் இவர் கேட்குறார், மகாராஜ் இது மாதிரி யூஎஸ்லேருந்து இப்படி ஒரு ஆஃபர் கேட்குறாங்க, மடம் இல்லாமல் நான் புக்கு வெளியிடவா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ மடத்தோட சொத்து, உன்னுடைய புகழ், பப்ளிஷ்லேருந்து வரக்கூடிய பணம், இது எல்லாம் மடத்தை சேர்ந்தது. உனக்கு தனியாக வேணும் அப்படின்னு நினச்சா நீ மடத்தை விட்டு தான் போகணும் அப்படிங்கிறார். பப்ளிஷர் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க, மடத்தை விட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கடைசியாக போய் கம்பீரானந்தர்கிட்ட போய் சொல்கிறார், நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். சரிப்பா நல்லா யோசிச்சுக்க அப்படிங்கிறார். இல்லை நான் நல்லா முடிவு பண்ணிவிட்டேன், நான் மடத்தை விட்டு வெளில போகிறேன் அப்படிங்கிற. இவராக வெளில போகிறார். கேட்டுக்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வெளில போயிட்டார். அந்த புக் ஸ்டால் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, பணம் அது இதெல்லாம் வந்துருச்சு. எங்கே போகிறது, அவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறார். சொந்த வீட்டில் போய் இருக்கிறாரு. விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், கங்கையில் இருக்கிற புழுவோ பூச்சியோ எடுத்து வேற ஒரு இடத்துல போட்டால் இறந்து போய்டும் அப்படின்னு. கங்கை மாதிரி ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்த ஒரு சுவாமி தன்னுடைய சொந்த வீட்டில் உறவினர்களோட அவர்கள் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய மக்களோடு அவரால் அங்கே இருக்க முடியல. உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நான் காசிக்கு போகிறேன்னு சொல்லி காசிக்கு வந்துடுறார். காசியில் ஒரு இடம் பார்த்து பணம்லாம் இருக்குது அவருக்கு நிறையா. காசியில் வாடகை எடுத்து நல்லா அங்கே இருக்கிறாரு. திருப்பி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவர் அங்கே கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிடுறார் அவர் இருந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் கண் விழித்து பார்க்கும்போது சேவாசிரமத்தில் கம்பீரானந்தர் அங்கே நிற்கிறார். அவர் கேட்குறாரு, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. கம்பீரானந்தர் தப்பில் இருக்கார். அவர் படுத்திருக்காரு. இங்கே கம்பீரானந்தர் இருக்கிறார். நான் எங்கே இருக்கேன், நம்முடைய சேவாசிரமத்தில் தான் இருக்கிறப்பா அப்படிங்கிறார். நான் தான் வந்துட்டேனே அப்படிங்கிறார். யார்கிட்ட சொல்லிட்டு வந்தாரோ அவரே அங்கே இருக்கிறாரு. நான் தான் வந்துட்டேனே, மடத்தை விட்டு வெளியில் வந்துட்டேனே. ஆமாம், ஆனால் நீ வந்துட்ட, நாங்கள் ஒன்று இன்னும் விடலைப்பா அப்படின்னு சொல்கிறார். மன்மோகன் மித்ரா அவர் ஞாயிற்றுக்கிழமை ராமகிருஷ்ணனுடைய சத்சங்கத்துக்கு போவார், தட்சிணேஸ்வரத்துக்கு. அன்றைக்கி அவர் மூத்த பொண்ணு சாக கிடக்கிறா. அவர் ஒய்ஃபு
இந்த நேரம் போகிற நேரம் ஆயிடுச்சு, இவர் இன்னைக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எப்போதும் ராமகிருஷ்ணர்கிட்ட போவியே, நீ இன்றைக்கும் போயிட்டு வந்துடு, நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா இப்படி சுச்சுவேஷனில் நான் எப்படிம்மா போகிறது? நீ என்ன டாக்டரா? நீ இருந்தால் உயிர் வந்துடுமா? நீ போயிட்டு வா, ராமகிருஷ்ணரை பார்த்துடுவா. ஒரு பக்கம் அவர் ஒய்ஃபை குதிக்கிறாங்க, இப்பயும் விட்டுட்டு போவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறவர் வெளியில் வர்றப்ப அவங்க அம்மா பின்னாடியே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணு உடம்பு முடியாமல் இருக்கா, சாக கிடக்கிறாங்கிற செய்தியை உன்னால் சொல்லி பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இன்னும் அவ்வளவு பழக்கம் இல்லைம்மா, என்னாலலாம் அப்படி சொல்ல முடியாதும்மா, என்ன அது பர்சனலாக போய் எப்படிம்மா இந்த விஷயத்த சொல்கிறது, நான் எப்படிமா சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. சரி, நீ நேராக சொல்லாட்டி பரவாயில்ல, உன் மனசுக்குள்ளார பகவானே இப்படி என் பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிறத அது சொல்லேன் அப்படிங்கிறார். அது நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறார். இவர் போய் உக்காடுறாரு. பகவான் அங்கே ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, அவங்க வீட்டில் சண்டை, மனைவி போகக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, மீறி ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சத்சங்கம் முடிஞ்சு போகிறாரு. அவர் உங்கள் பொண்ணு உயிர் படைச்சிருது. பிற்காலத்தில் மகேந்திரநாத் குப்தர்கிட்ட இந்த வார்த்தை சொல்லுவார், யாருக்கு உண்மையிலேயே கடவுள் மீது பக்தி இருக்கோ அவர்களுடைய குடும்ப சூழலில் யாரெல்லாம் எதிர்பார்க்காங்களோ அவர்களெல்லாம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் மகேந்திரநாத் குப்தர்கிட்ட. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சில வருடங்கள் கழித்து இன்னொரு பொண்ணு இறந்து போயிடுறா. இப்போ அவர் எப்படி ஆகிடுறாருன்னா, எதெல்லாம் ராமகிருஷ்ணர் கொடுக்குறாரோ அதெல்லாம் என்னுடைய நன்மைக்கு தான், உடம்பு சரியில்லாதப்ப நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் கொடுக்குற பிரசாதம் அது, துன்பமும் சரி இன்பமும் சரி, அவர் எது கொடுக்குறாரோ அதை நான் பெற்றுக்கொள்வேன். இன்னுமே நான் அவர்கிட்ட இது மாதிரி மனசுலையும் நான் நினைக்க மாட்டேன். அவர்கிட்ட போய் நீ என் பொண்ணு உடம்பு சரியில்லை காப்பாற்றுங்கன்னு நான் மனசில் நினைக்க கூட மாட்டேன். எப்படி ஒரு உயர்வான இப்படி ஒரு சிந்தனை அவருக்கு தோணுது, போக மாட்டேங்கிறாரு. அப்போ இருந்த சூழலுக்கும் இப்போ இருக்கிற சூழல் ரொம்ப வித்தியாசம். ஆனால் இப்போ அவர் மனைவி ராமகிருஷ்ணனுக்கு வேண்டுறாங்க, என்னுடைய புருஷனுக்கு இருக்கக்கூடிய பக்தி எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்களுடைய மாற்றம் அடையுது. கடவுள் நம்ம எல்லோரும் அவருடைய அருள் வட்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அறிமுகம் ஆகாமலே நம்ம அவங்களுடைய அருள் வட்டத்தில் தான் இருக்கிறோங்கிறத ஓரளவு சொல்ல முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதோடு நான் இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.